Hi students, welcome to our channel. நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா நியூட்டன்ஸோட லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் லா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது இந்த டாபிக் எதை பேஸ் பண்ணிருந்தா நியூட்டனோட தேர்ட் லா பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நியூட்டன் தேர்ட் லாக்கு அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். இந்த 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 டாபிக் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லெசன் புரியும். ஓகே, நியூட்டன்ஸ் லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன். கிராவிடேஷனா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லோயர் செக்ஷனில் படிச்சிருப்போம். ஒரு ஃபோர்ஸ், ஓகே, நம்ம இடத்துல வந்து எந்த திங்ஸை மேலே தூக்கி போட்டாலும் அது ரிட்டன் மறுபடியும் நம்மளுக்கு கீழே வரும். ஸோ அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம சின்ன வயசு லோயர் செக்ஷனில் டீச்சர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். சர் ஐசக் நியூட்டன், ஃபர்ஸ்ட் அவர் உங்களுக்கு தெரியும். சர் ஐசக் நியூட்டன் இவர் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சார். சர் ஐசக் நியூட்டன் இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் சின்ன ஒரு ஹிஸ்டரி மட்டும் இவர் சொல்லிடுறேன். இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் வந்து ஆப்பிள் ட்ரீக்கு கீழே போய் உட்காந்து என்ன பண்ணாரு, ஏதோ போயட்டோ கவிதை ஏதோ ஸ்டோரி ஏதோ எழுதிட்டு இருக்கும்போது ஒரு ஆப்பிள் வந்து அவர் தலையில் டமால்னு விழுந்துருது. டமால் விழுந்த உடனே அவர் அண்ணாந்து பார்த்து, இந்த ஆப்பிள் ஏன் வந்து கீழே வருது, ஏன் மேலே போக வேண்டியதுன்னா பழுத்தாத கீழே விழுகுது, அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு அவருக்கு டவுட் வந்துச்சு. அந்த ஃபோர்ஸ் தான் கடைசி அவர் கண்டுபிடிச்சது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சார். ஸோ அதை பேஸ் பண்ண இந்த லா வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். யூனிவர்சல் கிராவிடேஷனுங்க. ஸோ இந்த பிக்சர்ல பாருங்க, இந்த பிக்சர்ல பார்க்கும்போது எர்த் வந்து ஆப்பிள் அட்ராக்ட் பண்ற மாதிரியும் ஆப்பிள் வந்து எர்த்தை அட்ராக்ட் பண்ற மாதிரியும் நான் அந்த ஏரோ மார்க் சிம்பிள்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன எதுக்காக இப்படி கொடுத்துருக்கேன்னா, இது ரெண்டு ஃபோர்ஸ், இதெல்லாம் நியூட்டன்ஸோட தேர்ட்ல நம்மளுக்கு தெரியும். நியூட்டன் தேர்ட்ல நம்மளுக்கு என்னது, எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகே, ஒவ்வொரு விசைக்கும் எதிர் விசை உண்டு. அதே தான் இங்க. இப்போ வந்து ஆப்பிள் வந்து எர்த்தை அட்ராக்ட் பண்ணுது, எர்த்து ஆப்பிளை அட்ராக்ட் பண்ணுது. இந்த ரெண்டுக்கும் சேம் ஃபோர்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா, சேம் ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா ஆப்பிள் தான் வந்து பூமியை நோக்கி வரும். அது என்ன காரணம்? ஆனா ரெண்டு ஃபோர்ஸும் சேமா தான் இருக்கும். அது என்ன காரணம்? ஆப்பிளோட மாஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா, நியூட்டன்ஸோட நம்ம செகண்ட் லா படிச்சிருப்போம். செகண்ட் லா வந்து ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். அப்ப மாஸும் ஆக்சிலரேஷனும் ஆப்போசிட்டா இருக்கும். அப்படின்னா மாஸ் குறைஞ்சா ஆக்சிலேட்டர் அதிகமா இருக்கும், ஆக்சிலேட்டர் குறைஞ்சா மாஸ் அதிகமா இருக்கும். அப்ப இங்க வந்து ஆப்பிளோட மாஸ் தான் கம்மி, எர்த்தோட மாஸ் அதிகம். அதனால வந்து ஆப்பிளோட மாஸ் கம்மியா இருக்கனால அதுல ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அதனால கீழ் நோக்கி வரும். ஸோ இதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஓகே, இந்த ஆப்பிள் வாஸ் அட்ராக்டட் டு த எர்த். இங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் வந்து பூமியை நோக்கி போகும். அதே மாதிரி எல்லா யூனிவர்ஸுக்கு எல்லா ஆப்ஜெக்ட்டுமே எர்த்தை நோக்கி வர மாதிரி நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து ஒரு தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இப்போ வந்து நான் கொடுத்துக்கிறேன் டி லெஸ் தென் எஃப்னு கொடுத்துக்கிறேன். சாரி, டி கிரேட்டர் தென் எஃப் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டி கிரேட்டர் தென் எஃப்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ ஆப்பிளுக்கும் எர்த்துக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, மேக்னெட். நம்ம சின்ன வயசுல மேக்னெட்டை வச்சு விளையாண்டு இருப்போம். ரெண்டு மேக்னெட்டை பக்கமா கொண்டு வரும்போது கிட்ட கொண்டு வரும்போது டப்புனு ஒட்டிக்கும். நீங்க விளையாண்டு உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்க மேக்னெட் எடுத்து வச்சு செக் பண்ணி பாருங்க. ரெண்டு மேக்னெட்டை லாங் டிஸ்டன்ஸ்ல அப்படியே கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு வந்து ரெண்டையும் ரொம்ப கிட்ட வரும்போது வேகமா வந்து ஒட்டிக்கும். அதுக்கு முன்னாடி அப்படியே மோஸ்ட்லி வேகம் வராது, ஆனா கிட்ட வரும்போது வேகம் ஒட்டிக்கும். அதேதான் இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்றோம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து குறையும் போது ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், ரெண்டு ஆப்ஜெக்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ அதான் மறுபடியும் இங்கே போடுங்க. ஓகே, எஃப் கிரேட்டர் தேன் டி. ஓகே, அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த லாஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போகிறதே. இந்த பேசிக் கான்செப்ட் தான். தெளிவாக கவனிங்க, உங்களை நான் புரிய வைக்கிறேன். ஓகே, எவ்ரி பார்ட்டிகல்ஸ் இன் த யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ் with a force that is directly proportional to.
இங்க வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய வேர்டு என்னன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு. அப்படின்னா என்ன? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுனா என்னன்னா மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே, மாஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். அதுதான் அவங்க சொல்லிடுறாங்க. ஃபோர்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ரொம்ப வெயிட், ரொம்ப ஃபோர்ஸ், மாஸ் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்குன்னா அங்கே கண்டிப்பாக ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் அர்த்தம். அப்போ அதுதான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் என்னன்னா ஆப்போசிட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்குதுன்னா அங்கே டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னால் மேக்னெட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, அதான் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ எஃப்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 into m2. m1 m2னா மாஸ் 1 அண்ட் மாஸ் 2. அப்போ ஃபோர்ஸ் வந்து மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எப்படின்னா ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா மாஸ் அதிகமாக இருக்கும், மாஸ் அதிகமாச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ ரெண்டும் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டுனா என்னன்னா இங்க ஃபோர்ஸ் வந்து அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, தூரம் இருக்கு இல்லையா, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் அதிகமானா ஃபோர்ஸ் கம்மியாகும். ஓகே, என்ன சொன்னா அது மேக்னெட் எக்ஸாம்பிள். நீங்க ரெண்டு மேக்னெட் திங்க் பண்ணி பாருங்க. ரெண்டு மேக்னெட்டை திங்க் பண்ணி அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு மேக்னெட் நினைச்சுங்க. இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு மேக்னெட் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரமா போகும்போது ஃபோர்ஸ் கம்மியாக சீக்கிரம் வந்து ஒட்டிக்காது. அதே வந்து டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கமா வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வேகமா இருக்கும். ஸோ இந்த லெசன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதான், அதுதான் எஃப் ஈக்குவல் எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 into m2 divided by r square. ஜின்றது இங்கே கான்ஸ்டன்ட். ஜின்றது என்னன்னா இங்கே ஜின்றது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அது ஃபியூச்சரில் படிச்சுப்பீங்க. அதனால சயின்டிஸ்ட் வந்து இங்கே அந்த ஜின்ற கான்ஸ்டன்ட் வேல்யூஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை என்ன வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். m1 m2 divided by r square வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால ஜி வேல்யூஸ் மட்டும் அது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணீங்க. ஸோ இதான் வந்து யூனிவர்சல் லா வந்து யூனிவர்சல் கிராவிடேஷன் லான்னு சொல்லுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ் ஆஃப் போத் ஆப்ஜெக்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட். ஸோ இந்த நீங்கள் யூனிவர்சல் கிராவிடேஷனை தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட் தான். டைரக்ஷனல் ப்ரொபோஷனல் டு த மாஸ். அப்போ மாஸ்க்கு டைரக்ட் ப்ரொபோஷனல் அப்படின்னா மாஸ்க்கு நேர் விகிதத்தில் இருக்கும். அப்படின்னா என்னன்னா மாஸ் அதிகரிச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகரிக்கும். ஸோ இதை மைண்ட் வச்சுக்கணும். செகண்ட் பாயிண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட். ரெண்டு ஆப்ஜெக்ட் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அதிகரிச்சா ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் குறைவாச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சொன்னதான் மேக்னெட். ஸோ இதுதான் நம்ம இந்த யூனிவர்சல் கிராவிடேஷனால தெரிஞ்சுக்கிட்டது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் இதோட ஆட் பண்ணி போடுறேன். அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. We saw that the gravitational force is the attractive force between any two objects with non-zero mass separated by a distance. So does the apple fall towards the earth, or does the earth move towards the apple? Or do both move towards each other? It's actually simple logic. This is the earth, and say this minuscule object is an apple. Based on what we learnt about the gravitational force, both apply an equal force to attract the other object towards itself. So if the forces are equal, which one will accelerate more? Based on the Newton's second law, we know that the force applied is the product of mass and acceleration. So the acceleration will equal force over the mass. The acceleration is inversely proportional to the mass. If the mass is more, the acceleration will be lesser. As the mass of the earth is much more than the mass of the apple, it is the apple that accelerates towards the earth and not the other way around. Hope that makes it clear. Now the question is, how do we quantify this force? To understand this, we need to understand a simple concept. And this simple concept is called the universal law of gravitation. Say there are two objects A and B separated by a distance d. The distance between the centers is considered the distance between the two objects and not this distance.
assume that the mass of object A is m1 and that of object B is m2. As object A is bigger, let's assume m1 to be bigger than m2. The universal law of gravitation says that every object in the universe attracts every object with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. Let me repeat. The force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. With this data, we can write it mathematically like this. So if the mass of any of the objects increases, the gravitational force will have more magnitude. And more the distance between the two objects, the lesser will be the gravitational force. Directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them. This can be written as F equals G times m1 times m2 over d squared. G here is the constant of proportionality and is called the universal gravitational constant. The equation can be modified and written as G equals F times d squared over m1 times m2. The value of G was found out by Lord Henry Cavendish using a torsion balance. The universally accepted value of G is 6.673 times 10 raised to negative 11. What will be the units of G? Force is newtons. As the distance is in meters, we have meters squared. And as the mass is measured using kilograms, we multiply this with kilograms raised to negative 2. This is the value of the universal gravitational constant.